ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து சாஞ்சியும் கேப்டனும் பேசிக்கிட்டு தான் காட்டுவாங்க. டேய், நீலாம் இனிமேல் இந்த கப்பலுக்கு தேவையில்லடா, நீ வந்து இங்கேருந்து வேலையை விட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அதெல்லாம் முடியாதுயா, நீ இருக்கிற வரையும் நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாஞ்சி ஒரு சைடு கடுப்பாயிட்டு இருப்பான். நீ வந்து நிறைய பொண்ணுங்கள்ட்ட வழிய ஆரம்பிச்சிட்டா, ஸோ அதனால வந்து இனிமேல் இந்த ரெஸ்டாரண்ட்ல அவனுக்கு வந்து வேலை இல்லை, நிறைய பொருளை உடைக்கிற, கஸ்டமருக்கு வந்து சரியாக சர்வீஸ் பண்ண மாட்டேன்ற, இப்படிலாம் ஒரு செஃப்ங்களுக்கு தேவையில்லை, நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவரு. அப்போ வந்து சாஞ்சி வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். டேய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு, இது வந்து எனக்கும் தான் பங்கு இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஞ்சி. அப்போ வந்து செஃப் சொல்லுவாரு, அதான் அந்த சின்ன பையன் கூப்பிட்டான்ல பைரட் ஆக, நீ வேணா அந்த பைரட் ஆகிடும் அவன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டேய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருனா, அவன் சட்டையை பிடிப்பான். என் சட்டையே பிடிக்கிறடா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அடி அடிப்பாரு. அடிச்சட்டுல தலைவன் பறந்துருவான். பறந்து போய் வந்து ஜோரோ நாம உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த டேபிள உடைச்சிருவான். உடைச்சது இல்லாம சாப்பாடு எல்லாம் கையில எடுத்து வச்சிருப்பாங்க. ஏய், இதை கொட்டிட போதுரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நீ வந்து இவங்க கூட போறதா சரியா அப்படின்னு சொல்லிட்டு செஃப் சொல்லிட்டு போவாரா. அந்த டைம் லூஃபி வந்து பேசாம நீ வந்து என் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய், வாயம் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஞ்சி கத்திட்டு நாமிட்ட போயிட்டு நான் உங்களுக்காக வந்து ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருப்பான். அந்த டைம் முசப் வந்து கடுப்பாயிருவான். டேய், என்னடா அவளை மட்டும் கவனிச்சிட்டு இருக்க, என் டேபிளே நீ தாண்டா உடச்ச அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி சண்டை போட ஆரம்பிச்சோம். அதுக்கு தாண்டா டீ கொடுத்தேன் காம்பன்சேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் உசோப் சொல்லுவான் சோரோட்டா, டேய் இவனை அடிச்சு கொள்றா ஃபர்ஸ்ட், இவனா அந்த தாங்க முடியாத தொல்லை அப்படின்னு இருப்பான். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே பாத்துக்க அப்படின்னுவானா. நாமே வந்து எனக்காக நீங்க சண்டே கொஞ்சம் நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே வந்து நிறுத்திடுவா. அதுக்கப்புறமேட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இல்ல இல்ல, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ மேடம், ஆனா இவங்க ரெண்டு பேருக்குலாம் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொன்னா லூஃபி இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடான். நீ என்னடா இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை தலையில தங்கி தரத்துல இழுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 நாள் கழிச்சு காட்டுறாங்க. உசோப் வந்து நம்ம எப்படா இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம், ரொம்ப போரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஜோரோ சொல்லுவான், ஆமா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு இங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நாமே வந்து இல்ல ஃப்ரீயா தானே கிடைக்குது அப்படின்னா, உனக்கு தாண்டா ஃப்ரீயா கிடைக்குது, எங்களுக்கு எங்கடா ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து லூஃபி சைடு நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நீ எப்படா வருவ, எப்படா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து செஃப்ட்ட கேட்டுட்டு நான் வந்து சொல்றேன், 1 வீக்ல வந்து கிளம்பிடலாம், வெயிட் பண்ணுங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு கஸ்டமர்லாம் எதையோ பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் தான் டான் கிரிக்கு, இவனோட கப்பல் தான் வந்து வந்துகிட்டு இருக்குமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு டேய் டான் கிரிக் வரான்டா, இங்கிருந்து ஓடணும்டா, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்டா வெஸ்ட் சீலே வந்து ரொம்ப மோசமான ஆளு, இவங்கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் எஸ்டேஃப்லாம் இருந்து இதை பார்த்துட்டு இருப்பாரு. டேய், எப்படியாவது இங்க இருந்து நம்ம தப்பிச்சா தாண்டா வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து பேட்டி இருக்கான்ல, அவன் வந்து பார்த்துட்டு பயந்துருவான். என்னடா டான் கிரிக் வரானா, என்னடா பண்றது இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு மக்கள்லாம் வந்து நீங்க அடிச்சனால தான் வராங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வேற கத்திட்டு இருப்பாங்களா. இந்த ஜோரோ உசோப் நாமி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து டான் கிரிக் வந்து உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். லூஃபி வந்து டேய் இங்க பாத்தியா, டான் கிரிக் வந்து உன்கிட்ட நன்றி சொல்ல தான் வந்திருக்கான் போல, அவன் குரூமேட் வந்து காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் இல்லடா, இதுல ஏதோ பெரிய பஞ்சாயத்து இருக்கு, ஸோ அதனால வந்து நம்ம உள்ளார போகலாம், இங்க இருக்கிறதுலாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அது பேட்டி வந்து பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவான். டேய், என்னடா இது, அவன் வந்து இங்க ரெஸ்டாரண்ட் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து அவனும் டான் கிரிக்கும் சாஞ்சியும் வந்து சாப்பிட விடுறதுனால அவங்க 2 பேரும் வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வருவாங்க. உள்ளார வந்துட்டு எனக்கு சாப்பாடும் தண்ணியும் வேணும், கொஞ்சம் தர முடியுமா, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் வேணாத்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. செஃப்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லடா தர முடியாதுன்ற மாதிரியே. இவன் வந்து என்கிட்ட காசு நிறைய இருக்கு, நான் எவ்வளவு வேணாலும் தரேன், எனக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய், இவன் தான் வந்து அந்த டான் கிரிக்காடா, இவன் வந்து என்ன டம்மி பீஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு அவன் அப்படியே விழுந்துருவான். சாப்பிடாம ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கனால அப்படியே வந்து உடம்பு டைல அப்படியே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். நீங்க கேப்டனுக்கு யாராவது சாப்பாடு கொடுங்கடா, தண்ணி கொடுங்கடா, ரொம்ப பாவம்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் பேட்டி வந்து ஓ இவன் தான் வந்து டான் கிரிக்கா, என்னமோ சாப்பாடே இல்லாத மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், இவன்லாம் வந்து எப்படா பைரட் ஆனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து மெரேனுக்கு கால் பண்ணுடா, மெரேன்ட்ட வந்து பிடிச்சி கொடுங்க இவனை, அப்பதான் வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டான் கிரிக்கே வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிரும், எனக்கு சாப்பாடும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால பசியை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு வந்து மக்கள்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கு வந்து மரையனுக்கு வந்து ஃபோன் அடிங்க, இவன் வந்து இப்படி சாப்பிடாம இருக்கும் போதே நம்ம பிடிச்சி கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. கூட வந்து நல்ல ஒரு குருமேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கன்னா கெஞ்சாதீங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு இல்ல எனக்கு வந்து பசிக்குதுடா, அவ்வளோ பசிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டைம் சாஞ்சி வந்து பேட்டியோட மூஞ்சில அடிச்சு நவுறா வழிய விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா சாஞ்சி வந்து சாப்பாடு எடுத்து போயிட்டு இருப்பான். டான்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு ஒயின் ஒன்று கொடுத்துருப்பான். அதை கொடுத்துட்டு சாப்பிட்டு இதை குடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அவன் மட்டும் வெக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அங்க இருக்க ஹெச்எஃப்லாம் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க.
டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற? இவன் எந்திரிச்சானு வச்சுக்கயேன் நம்ம கப்பலே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து மெரைன்ல இருந்தவன். இவன் வந்து மெரைன்ல உள்ளவனே கொண்டனாலதான் வந்து இவன் வந்து இப்ப கேப்டன் சொல்லிட்டு இவன் சுத்திட்டு இருக்கிறான். இவனுக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு "டேய் இவனாடா அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து சாப்பிட்டு முடிச்சு சிரிச்சுக்கிட்டே அப்படியே எந்திரிச்சு எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பான், ஹெட் செஃப் எல்லாத்தையும். அப்ப வந்து செஃப் எல்லாம் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் உடனே வந்து சாஞ்சி ஒரு அடி அடிப்பான். அடிச்சதுக்கு அப்புறமேட்டு சாஞ்சி அப்படியே ஏர்லயே பறந்து போவான். பார்த்தா வந்து அவனுக்கு ரத்தம்லாம் வந்திருக்கும் வாயில இருந்து. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். டேய் என்னடா சாஞ்சி போய் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் நீங்க ஃபர்ஸ்ட் யாரையும் அடிக்க மாட்டேன்ல சொன்னீங்க, இப்ப என்ன அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா அவன் க்ரூமேட்டு. ஆனா வந்து அவன் அதெல்லாம் காதுலயே வாங்காம அவனையே பிடிச்சு வந்து அட்டாக் பண்ணுவான். டேய் நான் சொல்றதுண்டா இங்க நடக்கும், நீ சொல்றதுனா இங்க நடக்காது அப்படின்னு சொல்லி அவனே வந்து அட்டாக் பண்ணிடுவான். இது எல்லாத்தையும் வந்து எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. உடனே இந்த சோரவும் உசப்பும் வந்து நம்ம 2 பேரும் உள்ளார போவோம் அப்படின்னு சொல்லி சோரா சொல்லிட்டு இருப்பானா. என்னது இதுக்குள்ளார நம்ம போகணுமா, நம்மளாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி உசப் வந்து பயந்துட்டு இருப்பான். என்ன பயப்படுறியா அப்படின்னு சொல்லுவானா. இல்லையே நான் எதுக்கு பயப்பட போறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசப் பயந்துகிட்டே வந்து அங்கேருந்து கிளம்புவான். அந்த டைம் வந்து அப்படியே டான் கிரிக்க காட்டுவாங்க. டான் கிரிக் வந்து என் கப்பல் உடஞ்சு போச்சு, நான் இந்த கப்பலை எடுத்துக்க போறேன், இந்த ரெஸ்டாரண்ட் இனிமேல் என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதை வந்து சாஞ்சு கேட்டுட்டு ஓ இதுதான் வந்து உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அப்போ வந்து டான் கிரிக் சொல்லுவான், இல்ல எனக்கு வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வேணும், அவங்க 100 பேர் வந்து பசியில வந்து ரொம்ப வாடிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து சாஞ்சி கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து பேட்டி வந்து பார்த்துட்டு இவனை வந்து இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராது, ஸோ அதனால வந்து இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப வந்து செஃப் எல்லாம் வந்து பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க. என்னது 100 பேருக்கு சாப்பாடா, நாங்களாம் செஞ்சு தர மாட்டோம், யாரையும் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அப்ப அவன் க்ரூமேட் இருந்தால டான் கிரிக்கோட க்ரூமேட் அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். நீங்க வந்து என்ன சொன்னீங்க, யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், சாப்பிட்டுட்டு போயிடலாம் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. உடனே சாஞ்சி எத்திரிச்சு அப்படியே நடந்து போக ஆரம்பிப்பான், வாயில இருக்கிற பிளட் எல்லாம் தொடச்சிட்டு. எங்கடா நடந்து போறான்னு பார்த்தா வந்து அவங்க கேட்பாங்க, நான் வந்து 100 பேருக்கு சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. எல்லாரும் வந்து கத்தி கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுட்டு என்னது நீ சமைக்க போறியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இவனே சமாளிக்க முடியல, இந்த 100 பேர் எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருவான். அந்த டைம் வந்து டான்கிரிக்கு வந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன், இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப சாஞ்சி சொல்லுவான், பசியில இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதான் என் வேலை, அதுக்கு தான் நான் செஃப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே நான் வந்து சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி மூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் மூவ் பண்ணாத முடியாத மாதிரியா அவங்க எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்புறமேட்டு பின்னாடி வந்து பேட்டி வந்து ஒரு அடி அடிப்பான். அதுல வந்து சாஞ்சி கீழே விழுந்துருவான். ஏன்னா ஆல்ரெடி அவன் அடி வாங்கியிருக்கான், ஸோ அதனால வந்து ரொம்ப வீக் ஆயிருவானா. அதோட அப்படியே விழுந்துருவான். இதை நானே பாத்துக்கிறேன்டா, இவன் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துறான், அதான் பிரச்சனை இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டு ஏதோ டூல் எடுக்க ட்ரை பண்ணுவான். அப்ப கீழே குடிஞ்சு வந்து ஒரு கன்னு ஒன்று எடுப்பான். என்னன்னு பார்த்தா நான் வந்து இதை வச்சே நான் எல்லாரையும் வந்து முடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுப்பான். அப்ப வந்து எடுத்துட்டு இதோட இன்னைக்கு வந்து இவன் கதை முடியுதுடா, டான் கிரிக் வந்து இன்னையோட முடிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு இந்த அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதுல பார்த்தா வந்து பளிச்சுன்னு ஒரு லைட் ஒன்று அடிக்கும். அவன் வந்து இதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அவன் அதே இடத்துல அப்படியே தான் நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு பேட்டிலாம் ஷாக் ஆயிரும், என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு. உசோப்பு நாமி ஜோரோலாம் டேய் என்னடா இது இவ்வளவு பெரிய அட்டாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா டான்கிரிக்கு அசால்ட்டா நின்றுட்டு இருப்பான். ஓ இதுதானா உன் அட்டாக்கு, இதெல்லாம் வந்து என்கிட்ட செல்லுபடி ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிருவான். பார்த்தா வந்து நிறைய செஃப்ல வந்து அடிபட ஆரம்பிச்சிரும். இது எல்லாத்தையும் வந்து பக்கத்துல இருக்கவன் பார்த்துட்டு, இந்த கேப்டன் நான் சொன்னேன் தானே யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வந்து இவ்வளவு பேரை கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து டான்கிரிக் சொல்லுவான், நான் தான்டா அயன் கேர்மேன் போட்டிருக்கிறேன், கையில வந்து டைமண்ட் ஃபிஸ்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் அவன் பெருமையை பேசிட்டு இருப்பான். அதனால வந்து எனக்கு 100 பேருக்கு சாப்பாடு வேணும், உடனே வேணும், உடனே பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவானா. எல்லாத்தையும் செஃப் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, என்னடா பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சீன் வந்து அப்படியே லூஃபியை கட்டுவாங்க. லூஃபியா வந்து நவுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா வந்து இந்த கேப்டன் தான் வந்துட்டு இருப்பாரு. கேப்டன் வந்து டேய் இந்தா நீ 100 பேருக்கு சாப்பாடு தானே கேட்ட, இதுல இருக்க சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே இதை வந்து அவன் பார்த்துட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அவன் என்னது கேப்டனா ஆச்சரியத்தோட இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல